ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன பிரெட்டை வர நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருப்பாலாம். உடனே ஜங்காத பார்த்தோன்னே பொறுமையாக தான் சாப்பிடுவோம். ஃபேஸ் எல்லாம் வெறும் பிரெட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர தொடச்சி விட்டுட்டு இருப்பான். உடனே இவ்வளோ பாலை குடிப்பாள், மீசை வர போட்டுப்பாலாம். அதில் குழந்த மாதிரி பேர் பாலில் மீசெல்லாம் போட்டுட்ருக்கு, தொடை அப்படின்ட்டு வர சொல்லுவான். எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர அவளும் தொடச்சிட்டு இருப்பாள். வேணுன்ட்டே பண்ணுறியே, நான் துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வர கேட்பான். அப்படி தான் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாள். இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு துடைக்கலாம்னு சொல்லிட்டு போவானா. இவன் ஃபேஸை பார்த்தோன்னே பயங்கர க்யூட்டாக இருக்கும். இவனும் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. நீ செம்ம க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர கிஸ் பண்ணிவிடுவான். அப்போன்னு பார்த்தா அவன் தம்பி வேறு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிருவான். நீ இன்னைக்கு காலி அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நான் செத்தேன் போ அப்படின்னு சொல்லிட்டு வர ஃபீல் பண்ணுறப்பலாம். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர ஜங் கேட்பானே. நான் என் அப்பாவுக்கு சொல்லவே இல்லை, நேற்று நைட்டு இங்கே வேறு அப்படியே மறந்து தூங்கிட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவானா. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. உடனே இவ்வளோ ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்புவான். நான் வேணா வந்து ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வர ஜங் கேட்பானா. ஐயோ வேணவே வேணாம், நம்ம டேட் பண்ணுறோன்னு வேறு தெரியும், நீங்கள் வந்தீங்க கண்டிப்பாக அப்பா செம்ம கடுப்பாயிடுவார், ஸோ நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஓடிடுவா. ஐயோ டாட்டா சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேறு டோரை ஓப்பன் பண்ணுருவா. நான் உங்களுக்கு டாட்டா சொல்ல மறந்துட்டேன், டாட்டா ஜங் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஓடிடுவாங்களாம். அட செம்ம க்யூட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் நின்று பார்த்துட்டு இருப்பான். சின்ன வீட்டுக்கு வந்துடுவா, யாருக்கும் கேட்கக்கூடாதுன்னு சைலண்ட்டாக வேறு நடந்துட்டு இருப்பாளாம். உடனே அவன் தம்பியும் கதவு தந்துட்டு வெளில வந்துடுவான். ஐயோ நீ இன்னும் ஸ்கூலுக்கு போலியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு டென்ஷனில் கத்துவாளே. நீ எங்கே போன, நைட்டெல்லாம் ஃபோன் பண்ணாமல் பூசானிக்கே போயிட்டியா அப்படின்ட்டு வேறு பயங்கர டென்ஷனில் கத்திட்டு இருப்பான். இவ்வளோ வேறு அப்பா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். கிச்சனில் இருக்காரு பாரு, செம்ம கடுப்பில் இருக்காரு அப்படின்ட்டு வேறு ஏற்றி விட்ருவான். அவங்க அப்பா வேறு உள்ள பயங்கர டென்ஷனில் கத்தியெல்லாம் வேறு சுற்றிக்கிட்டு இருப்பார். கடுப்பில் ஒரே போடுவார். மீன் தலை துண்டாக வேறு போயிடுமா. அதை பார்த்தோன்னே சின்னுக்கு செம்ம ஷாக் ஆகிடும். ஐயோ செம்ம கடுப்பில் இருக்கார் போலியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பாவும் வேறு இவளை பார்த்த உடனே நைட்டெல்லாம் எங்கே போனேன், எங்கே போய் தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேஸ் வாய்ஸில் கேட்பாரு. அப்பா நான் எங்கப்பா போவேன், எல்லாம் ஜூ வீட்டில் தான்ப்பா ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு வேறு இவ்வளோ சமாளிப்பா. உடனே அவன் தம்பியை வேறு ஜூக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு என் அக்கா உன் கூடயா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. அவ்வளோ வேறு இவனுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி. ஆமாடா என் கூட தான் இருந்தால் ஃபுல்லாக சரக்கு அடிச்சு மட்டையாயிட்டா, ஏன் உங்களுக்கு கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். நல்ல வேலை என்னை காப்பாற்றிடடி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பெருமூச்சு விடுவா. நான் தான் சொன்னேன்ல நான் ஜூ கூட தான் இருந்தேன், என்ன போய் சந்தேகப்பட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவா. ஏன் உனக்கு ஒரு ஃபோன் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரான். அப்பா நான் மட்டையிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு சமாளிச்சுட்டு இருப்பா. சரி ஓகே ஓகே போய் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வா, நான் உனக்கு டிஃபன் பண்ணி வைக்கிறேன், வந்து நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவார். சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் தம்பிக்கிட்டையும் என்னடா முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். உடனே அவன் தம்பியும் எல்லா டென்ஷனும் உன் பாய் ஃப்ரெண்டால தான் பே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஸ்கூலுக்கு போயிடுவான். போடாடி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேறு உள்ளே போயிடுவா. உள்ளே போயிட்டு எல்லா கதையாக வேறு ஜங்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பாலாம். ஜூ பரவாயில்லையே பயங்கர டேலண்டடாக இருக்கா, ஸ்பான்டேனியஸாக செம்ம ஐடியாலாம் தோணுது அவளுக்கு, அவளை நம்ம வெளில கூப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு வர சொல்லிகிட்டு இருப்பான். உடனே இவ்வளோ வர ஆமாம் அப்படி தான் எனக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவா அப்படின்ட்டு வர சொல்லுவாலாம். அப்போ நீ எப்போவுமே இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. உடனே சின்ன நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் உடனே சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாலாம். அவங்க கூட சண்டை போட எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ செம்ம க்யூட்டாக இருப்ப சண்டை போட்டா அப்படின்ட்டு வேற வழிஞ்சிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே வேறு அக்கம் பக்கம் பார்த்துட்டு பட்டுன்னு வேற கிஸ் கொடுத்துருவான். என்னோட லவ் உனக்கு கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. இதை வேறு தூரத்துலேருந்து லீயும் ஹேங்க வேற பார்த்துட்டு டே என்னடா பண்ணுறது அவர் பயங்கர கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேற கலாச்சிட்டு இருப்பானுங்க. இன்னும் அவரோட பங்குக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு ஜங் என்னோட லவ் உங்களுக்கு கிடச்சிதா, நம்ம அப்புறமா மீட் பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வேறு ரெண்டு பேரும் மொக்க போட்டுட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ண ஹாஸ்பிட்டலில் தான் கட்டுவாங்க. சாயம் வேறு அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்திருப்பானா. அவன் ஃப்ரெண்ட் வண்டி எவ்வளோ நாள் தாண்டா கொரியாலேயே ஸ்டே பண்ண போகிற, உனக்கு என்ன திரும்பி வர மனசே வராதா, இல்லை இங்கேயே செட்டில் ஆக போறியா அப்படின்ட்டு வேற கேட்பா. இல்லை நான் இங்கே கொஞ்ச நாள் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. டேய் உன்ன மாதிரி ஒரு நல்ல டாக்டரை நாங்கள் மிஸ் பண்ண விரும்பல, உனக்கு ஒரு ஜாபும் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம், எங்களோட வந்துரு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இல்லை முடியாது அப்படின்ட்டு வேற ரெஃப்யூஸ் பண்ணுறானா. எனக்கு நல்லாவே தெரியும்டா உனக்கு அந்த யூனிவர்சிட்டி வந்து ப்ரொஃபஸர் ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, உனக்கு என்ன மனசில் ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசை இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். சேச்சா அப்படிலாம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு என்னோட ப்ரொஃபைலை வந்து நான் லோவாகவே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட பர்சனல் மேட்ரு அதுதான் அப்படின்ட்டு வர சொல்லுவான். சரி ஓகே உன்ன மாதிரி ஒரு நல்ல டேலண்டடான டாக்டர் நாங்கள் மிஸ் பண்ண விரும்பல, உன்னோட ஆஃபர் வந்து எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும், நீ எப்போ வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவா. சரி ஓகே நான் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்ட்டு வர ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போன்னு பார்த்தா அங்கே சேர்மன் சாவும் வந்துருவார். இவர் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வர சாயும் யோசிச்சுட்டு இருப்பான். உடனே அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பான். இங்கே கட் பண்ணால் சின்னதாக கட்டுவாங்க. ஜூ கிட்ட வந்து எல்லா கதையை வேற சொல்லிட்டு இருப்பாளா. ஜூலாம் செம்ம ஷாக் ஆகிடுவா. அடிப்பாவி ரெண்டு பேரும் அப்போ ஒன்றா தான் ஸ்டே பண்ணியிருந்தீங்களா, நேற்று அப்போ என்ன நடந்தது உங்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வர கதை கேட்பாளே. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, படம் பார்த்தோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு வர சின்ன சொல்லுவாளா. ஏய் யார்கிட்ட கதை சொல்கிறேன், நான் உன் ஃப்ரெண்டு தானே, ஒழுங்காக உண்மையை சொல்ல அப்படின்ட்டு வர கெஞ்சி கேட்டுட்டு இருப்பாளே. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல, ரெண்டு பேரும் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் படம் பார்த்தோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு வர சொல்லுவாளாம். சரி என்னவோ சொல்கிற, நல்லா இருந்தால் சந்தோஷம், ஆனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதை
மறந்துடாத அப்படின்ட்டு வேற ஜூ சொல்லுவாளா, ஏய் நான் போய் உன்னை மறப்பனா, நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற நல்லா குழந்தைய கொஞ்சிற மாதிரி கொஞ்சிட்டு இருப்பா. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் ரொம்ப கொடுத்து வச்சுவன் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. அப்பன்னு பார்த்து ஜூவோட பேக்கில் இருக்க அந்த பேட்சை வேற பார்த்துருவானா, ஏய் இது என்னோட தம்பி இது தானே அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாளே, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஜூவை வேற அதை மறைச்சிட்டு இருப்பா. ஏய் ஆமாம் இது எப்படி உங்ககிட்ட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். இல்லை உன் தம்பி தெரியாமல் கீழே போட்டான், அது கொடுக்கலாம்னு சொல்லி தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு வேற இவனும் சமாளிப்பாலாம். அப்போ ஒரு தருதலை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வேற தேடிட்டு இருப்பான். கூட நானே கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு வேற சின்ன கேட்பாளே, ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற அதை பிடுங்கிடுவா. என்னடி நான் கொடுத்துட்றேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். இல்லை இல்லை நானே கொடுத்துட்றேன், உனக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நீ இப்போ அப்புறம் ஜங்கை மிஸ் பண்ணுற போகிற அப்படின்ட்டு வேற இவ்வளோ டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுவாளே. உடனே சின்ன ஜூ சமாளிக்கிறத பார்த்துட்டு ஓஹோ கதை வேறு மாதிரி போதா, சரி ஓகே உன்னை இன்னொரு ஒரு நாள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து சிரிச்சிட்டே கிளம்பிடுவா. ஏன் இவன் சிரிச்சிட்டே போகிறான், நம்மள ஏன் ஆக்வர்டாக ஃபீல் பண்ண வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஜூவும் புலம்பிட்டு உட்காந்துட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் பார்க்க தான் காட்டுவாங்க. இன்னும் அங்கே இருக்க குட்டி பசங்களோட சேர்ந்து எதையோ வேற சீரியஸாக தேடிட்டு இருப்பா. ஜங்க அதை பார்த்துட்டு என்ன இவன் சீரியஸாக தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன என்ன தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே, வந்துட்டீங்களா நோ இந்த குட்டி பையனோட பல்லு வேற காணுமா நேத்திங்க தொலைச்சிட்டானா அதான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவ்வளோ சீரியஸாக தேட ஆரம்பிச்சிருவா. அடிப்பாவி இதையா சீரியஸாக தேடுற அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அமைதியாக நின்றுட்டு இருப்பான். உடனே அந்த குட்டி பையனும் நீங்கள் இவரோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா, ஆமாப்பா நான் இவனோட பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே அந்த குட்டி பையன்கிட்ட பேசும்போது இவனுக்கு வேற அவன் சின்ன வயசு ஞாபகம் வந்துருமா. இவன் வேற அந்த பார்க்கில் ஒரு பொண்ணை பார்த்து மைக்கடிச்சு விழுந்துருப்பான்ல, அந்த ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிடும். இவனும் வேற அப்படியே பல்ல காமிச்சிட்டு வேற நின்றுட்டு இருப்பான். உடனே சின்ன வேற அந்த பல்ல வேற கண்டுபிடிச்சிருவான்லாம், கண்டுபிடிச்சி அந்த குழந்தைங்கிட்டையும் கொடுத்துருவா. அவங்களும் பல்லு கிடச்சிச்சுன்ற சந்தோஷத்தில் வேற அங்கேருந்து ஓடிடுவாங்க. ஆமாம் ஏன் நீங்கள் இப்படி பல்ல காமிச்சிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர ஜங்க கேட்பாளே, சேச்சா ஒன்றும் இல்லை எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்ட்டு வர சொல்லுவானா. ஓஹோ உங்களுக்கும் சின்ன வயசில் பல்லெல்லாம் விழுந்ததா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாளே, பல்லு விழுந்ததை பற்றி யோசிக்கல, சின்ன வயசில் நானும் பார்க்கில் விளையாடும் போது ஒரு பொண்ணை பார்த்து மைக் அடிச்சு விழுந்துட்டான், அவள் தான் வாயோட வாய் வச்சு ஊதிய உயிரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு வர சொல்லுவானா. ஓஹோ அப்போ அந்த பொண்ணால் தான் உங்களுக்கு மைசோஃபோபியா டிசார்டரே வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வர பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. என்னை கலாய்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சமாளிச்சுட்டு இருப்பானா. ஒரு நிமிஷம் இருங்க, என் லைஃப்லேயே இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நானும் சின்ன வயசில் விளையாடும் போது ஒரு டிப்டாப்பாக வந்தான் ஒரு குட்டி பையன் வந்துட்டு என் கூட சேர்ந்து விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்டானா. நான் திரும்பின உடனே அப்படியே மயக்கடிச்சு விழுந்துட்டான். நான் தான் அவனை வாயோட வாய் வச்சு ஊதி அவன் உயிரையே காப்பாற்றினேன். அதுக்கப்புறம்லாம் டெய்லி வந்து என்னை பார்த்து அப்படியே ஷையாக நின்று என்னை பார்த்துக்கிட்டே இருப்பான் தெரியுமா அப்படின்ட்டு வர சொல்லுவாலாம். அப்போ தான் இவனுக்கே ஸ்ட்ரைக் ஆகும், ஓஹோ நீ தான் அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன ஷையாவாக நின்றுட்டு இருந்தான், பயத்தில் தானே நின்றுட்டு இருந்தான் அப்படின்ட்டு வர கேட்பானா. என்னை பார்த்து ஏன் பயப்படுறான், அவன் வந்து ஷையாக தான் நின்றுட்டு இருந்தான், அவன் ஃபேஸ்லாம் வர பயங்கர ரெட்டாக இருந்தது அப்படின்ட்டு வர சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பா. உடனே ஜங்கும் ஆமாம் உன் முதுகில் எப்போவுமே ஒரு குட்டி பொம்மையை கேரி பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த குட்டி பொம்மை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வர சின்ன ஷாக் ஆவாள். நான் தான் அந்த பையன் அப்படின்ட்டு வர சொல்லுவானா. எது நீங்கள் தான் அந்த பையனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகிடுவா. நம்ம டெஸ்டினா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர ஹாப்பியாக குதிச்சுட்டு இருப்பானா. ஆமாம் இருங்க நீங்கள் அப்போது ஷையாக நிற்கலையா, பயத்தோடு தான் நின்றுட்டு இருந்தீங்களா என்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்போ யோசிச்சு பார்த்தா நான் ஷையாக தான் நின்று இருப்பேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு வர சமாளிச்சுட்டு இருப்பான். உடனே இவளுக்கு வேற சிரிப்பு வந்துடும். சரி ஓகே ஓகே ரொம்ப சமாளிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவா. சின்ன வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொம்மை கூட வேற விளையாடிட்டு இருப்பா. உடனே இப்போ டெஸ்டினி பாரு எப்படிலாம் இருக்குது, ஜங்கு தான் அந்த பையனா என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக வேற உட்காந்துட்டு இருப்பா. உடனே ஃபோட்டோ வேறு எடுத்து அதை ஜங்குக்கும் சென்ட் பண்ணுறவா. ஜங்கும் அப்போ தான் தூங்க போகலான்னு சொல்லிட்டு போவானா. இவன் அமிச்ச ஃபோட்டோ பார்த்தோன்னே இப்போ எவ்வளோ க்யூட்டாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு வந்த தூக்கமும் வராமல் போயிடும் உனக்கு. இவளை பற்றியே வேற யோசிச்சுட்டு இருப்பானா. பரண்டு வேற படுப்பான் இவனுக்கு. ஆனால் தூக்கமே வராது. ஏன் சின்ன இப்படி பண்ணுற, எனக்கு தூக்கமே வர மாட்டேது, நீ செம்ம க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கரமாக கத்திட்டு வேற இருப்பான். சின்ன காலையில் ஏஞ்ச உடனே வழியாக ரூமை வேற க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவா. இது வரைக்கும் அவன் வாழ்நாளில் ரூமை க்ளீனே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் இப்போ வந்து என்னாச்சுன்னு தெரில, ரூமை வேற க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதுவும் ஜங்கு சொல்லி கொடுத்த மாதிரி வேற க்ளீன் பண்ணிட்டு இருப்பாலாம். இப்போ கட்டில் கீழே என்ன இவ்வளோ குப்பை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இப்போ க்ளீன் பண்ணுறத பார்த்து வெளில அவங்க அப்பாவும் தம்பி வேற பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. அவங்க அப்பாலாம் ஐயோ என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிச்சா என்ன அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிட்டு இருப்பாராம். உடனே சின்னோட தம்பியும் அப்பா சீரியஸாகவே இவளுக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேற ரெண்டு பேருமே ஷாக்கில் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து சாயம் வந்துடுவான். என்னாச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏன் இவ்வளோ ஷாக்கில் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. உடனே சின்னோட அப்பாவும் என் பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவார். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. இல்லை என் அக்கா வந்து க்ளீன் பண்ணுறா அதான் அப்படின்னு சொல்லிட்டு வேற சின்னோட தம்பியும் சொல்லுவான். க்ளீன் தானே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சாயம் பார்ப்பானா. ஐயோ எங்கள் ரெண்டு பேருக்கும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாய் பின்னாடி வேற வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒழிஞ்சுப்பாங்க. சின்னவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து மாடி மேலே வச்சு வாஷ் பண்ணிட்டு இருப்பா. சாயம் வேற அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பானா. சின்ன வேற டே உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இது வரைக்கும் என் பிளாங்கெட் எல்லாம் வாஷ் பண்ணதே கிடையாது, இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணுறேன், ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். இப்போ ஜாலியாக இருக்கிறத பார்த்த உடனே சாய்க்கும் வேறு செம்ம ஹாப்பியாக போயிடும். உடனே சாயும் வந்து நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், அதை நான் எப்போயுமே பார்க்கணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். நான் என்னடா ஜாலியாக தானே இருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாளே. கரெக்டு தான், எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஹாப்பியாகவே இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல, திடீர்னு ஏதாவது பிரச்சனை வரலாம், அப்படி வந்தாலுமே நீ ஹாப்பியாக தான் இருக்கணும் போதுமா அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சரி ஓகேடா இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்ட்டு வேற கேட்பாளே. இல்லை சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொன்னேன், ஃப்ரீயாக விடு அப்படின்ட்டு வேற சொல்லுவான்.
சொல்லுவான். ரொம்ப சில்லுன்னு இருக்குது, நம்ம 2 பேரும் காஃபி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற சாய் கேட்பானே. சரி ஓகே நானே போட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வேற போய் காஃபி போடுவா. உடனே அந்த டேபிளில் வேற வந்து வைப்பாலாம், அங்கே வேற வரும் ஸ்லிப்பாக இருக்கும். என்னடா ஸ்லிப் வருது அப்படின்னு சொல்லிட்டு வேற எடுத்து பார்ப்பாளே. ஃபுல்லாக அவங்க அம்மாவோட மெமோரியில் விசிட் பண்ண ஸ்லிப்பாக இருக்கும். இங்கே எப்படி இவ்வளோ ஸ்லிப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுட்டு இருப்பாலாம். உடனே அதை வேற சாய் பார்த்துருவான். சாய் பார்த்த உடனே ஆமாம் இங்கே எப்போ இந்த ஸ்லிப்பெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். ஏய் உங்கள் அப்பா வந்திருப்பாரு, அவர் கீழே போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற பயங்கரமாக சமாளிச்சுட்டு இருப்பான். சின்னம் தூங்காமல் நைட்டெல்லாம் ஜங்கு கூட மொக்க போட்டுட்டு இருப்பான்லாம். உடனே ஜங்கு உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன், இதை நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன், உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உங்களுக்கு தெரியாது, நான் என் ரூம் இது வரைக்கும் க்ளீனே பண்ணதில்லை, என் ரூம் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கே தெரியுது. நான் எப்போ க்ளீனிங் ஃபேரியில் சேர்ந்தனோ அப்போதுலேருந்து எனக்கே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரியுது. அதுவும் உங்கள் கூட பழக ஆரம்பிச்சதுலேருந்து நான் ரொம்பவே மாறிட்டேன். இதுக்கப்புறம் நான் புதுசான ஒரு சின்ன மாற போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாள். என்னது நீ புதுசாக மாற போறியா, அந்த புது டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நான் எப்படி ஏற்றுக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க வேற பயங்கரமாக கலாச்சிட்டு இருப்பான். உடனே சின்ன சரி ஓகே போதும் போதும், நானும் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நான் உங்கள் அம்மாவை மீட் பண்ணேன், அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அங்கே பார்ட்டி பண்ணுது அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி உங்கள் மூஞ்சே பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள் போய் அவங்கள மீட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். என்னது நான் அவங்கள மீட் பண்ணுமா, அவங்களுக்கு தேவை தான் ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. சரி ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, அவங்க உங்கள் அம்மா தானே பாவம், அவங்க தயவுசெய்து எனக்காக அவங்கள போய் ஒரு வாட்டி பாருங்கள் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். என்னது நான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பான். இங்கே கட் பண்ண ஜங்கோட அம்மாவும் அவங்க கடையில் பயங்கர பிஸியாக எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஜங்க வேற அங்கே போயிடுவான். ஜங்க பார்த்தோன்னே அவங்க அம்மா ஷாக் ஆகிடும். ஆமாம் ஜங்கு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களாம். சும்மா ட்ரெஸ் வாங்கலான்னு வந்தேன், நான் நினச்சதோட உங்கள் கடை நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஆமாம் நான் தான் ஒன்றுத்தையும் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணேன், அவங்க பாரு அந்த கோட்டை கூட நான் தான் டிசைன் பண்ணேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வகோளாரில் வேறு ஏஞ்சி ஓடுவாங்களாம். ஐயோ என்னை மன்னிச்சிருச்சாங்க, நீ வேறு ரொம்ப பிஸியாக இருப்பேன், நான் வேறு உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்ல அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த டிசைன்லாம் காட்டுங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. உடனே அவங்களும் அவங்க டிசைன் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க. ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருப்பான். அதில் இவன் வரைஞ்ச ட்ராயிங்கும் இருக்கும். ஆமாம் இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. ஆமாம் நான் யூஎஸில் இருக்கும்போது நீ வரைஞ்சி எனக்கு அமிச்சல, ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் அதையும் நான் டிசைனாக மாற்றிட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. இதை நான் ஒன்றும் அனுப்பல, ஜும்ஜா தான் அமிச்சாங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. கரெக்டு தான், அதேமாரி அவங்க உன்னை ரொம்ப நல்லாவே வளர்த்துருக்காங்க அப்படின்ட்டு வேற ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம் நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், நீயும் சின்ன வேற டேட் பண்ணுறீங்கல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவள் வேறு ரொம்ப நல்லா பொண்ணு, அவளை மிஸ் பண்ணுறாது அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. ஆமாம் நீங்கள் 2 பேரும் எங்கேயாவது டேட் போனீங்களா, நான் வேணா எங்ககிட்ட சொல்லட்டுமா ஒரு ரெசார்ட்டை ரெடி பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களாம். இல்லை நாங்கள் ஆல்ரெடி டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் வீட்டுக்குள்ளேயே அப்படின்ட்டு வேற சொல்லுவோம். இது வீட்டுக்குள்ளேயே தான் டேட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வேற இவங்களும் பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. இங்கே கட் பண்ணால் சின்னதாக காட்டுவாங்க. சின்ன என்ன ஜாங்க உங்கள் அம்மாவை மீட் பண்ணிட்டு வந்தீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். ஆமாம் சில க்ளோத்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது, அதனால தான் போனேன் அப்படின்ட்டு வர இவனும் சமாளிப்பான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரிப்பாலாம், கண்டுபிடிச்சிட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் ஆமாம் நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற இவனும் சொல்லுவான். சரி ஓகே குட் பாய், நான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேயே வேற தட்டி அப்ரிஷியேட் பண்ணிருப்பாலாம். ஏய் நான் என்ன குழந்தைய பேக்கில் போய் தட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. ஆமாம் நீங்கள் குழந்தை மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் திருப்பி தட்டிக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் தான் இவன் ஃபோனை நோண்டிட்டு ஆஹா இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்களா, இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம இது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பா. என்னது தேட்டருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஷாக் ஆவானே. ஓ ஆமாம்ல தேட்டருக்குலாம் வேணாம், இது என்ன பழைய படம் ரீரிலீஸ் தானே, நம்ம டிவிலேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வேற சமாளிச்சுட்டு இருப்பாலாம். உடனே ஜங்கம் இல்லை நம்ம தேட்டருக்கே போகலாம், உனக்கு என்ன தேட்டர் போகணுன்னு ஆசையாக இருக்குது அவ்வளோதானே, எனக்கும் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணுன்னு தான் தோணுது, இந்த படம் தேட்டரில் பார்த்தா சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நம்ம நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவோம். இவ வேற பயங்கர ஷாக்கில் இருப்பா, சீரியஸாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வேற வந்து மாலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாலாம். ஆனால் இவளுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருக்கும், என்னது இது வீக்கெண்டில் கூட மால் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுட்டு உட்காந்துருப்பா. சரி ஓகே நம்ம மேக்கப் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற மேக்கப் எடுத்து போட்டுட்டு இருப்பா. உடனே ஜங்கம் வந்துருவானா. ஜங்க பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுவா. எனக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாளே. ஆமாம் நான் டிக்கெட் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனேன், உனக்கு பாப்கார்ன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. ஆமாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வேற பாப்கார்ன் வாங்க போயிடுவாங்க. உடனே ஜங்கம் பாய்ஸ் கெட் ரெடி அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. அங்கே பார்த்தா கவுண்டரில் லீயும் நாங்கள் வேற மாறு விஷயத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. வாங்க மேம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களே. எனக்கு ஒரு பாப்கார்ன் அதுக்கப்புறம் ஒரு கோக் கொடுங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே லியோ இதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போய் கோக்கை வேற ஓப்பன் பண்ணுவானே. ஆஃப் பண்ணவே தெரியாது அவனுக்கு, அப்படியே வேற கத்திக்கிட்டு இருப்பானா. அதை ஒழுங்காக ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கும் பின்னாடி எப்படி ஆஃப் பண்ணணும்னு வேற ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பான். ஒரு வழியாக ஆஃப் பண்ணிட்டு பாப்கார்னையும் கோக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு மேம் என்ஜாய் பண்ணுங்க படத்தை அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற போவா. பாய்ஸ் கலக்கிட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கம் வேற பாராட்டிடுவானா. உடனே ஹேங் பைத்தியக்காரர் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டே ஹேங் நாங்கள் அங்கே தான் வரோம் ரெடியாக இரு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சின்ன உடனே ஆமாம் அவங்க 2 பேரும் ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாளா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா நம்ம படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து வேற கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பான். உடனே ஹேங்கும் வந்து உங்கள் டிக்கெட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெவியாக வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அவங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, போய் படத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம் நீங்கள் என்ன தலையெல்லாம் வாஷ் பண்ணிங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. உடனே சின்னக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். உடனே ஜங்கம் வேற சமாளித்து அப்படியே உள்ளே கூப்பிட்டு போயிடுவான்.
கேட்பானா, டேய் இருறாம்மா உன்னை வந்து உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னியை வேற உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சிருவான். ஆமாம் இன்னும் இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற சின்ன கேட்பாளே. ஏதோ ஒரு கார்ப்பரேட் வந்து பல்க் புக் பண்ணாங்களாம். பட் ஆனால் கடைசி நிமிஷத்தில் கேன்சல் பண்ணதுனால யாருமே வரல, நம்ம 2 பேரும் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வேற பயங்கரமாக சமாளிச்சுட்டு இருப்பான். சரி ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் படத்தை பார்த்துட்டு இருப்பாளே. ஆனால் ஜங்கு படத்தை பார்க்காம இவளே சைட் அடிச்சுட்டு இருப்பான். அதை வேற சின்ன பார்த்துருவாளாம். உடனே கிஸ் பண்ணுருவா. இவனை வேற திருப்பி கிஸ் பண்ணிவிடுவானா. 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்காக படத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. படம் முடிஞ்சு 2 பேருமே காரில் வந்துட்டு இருப்பாங்களாம். சின்ன உடனே செம்ம ஹாப்பியாக, இப்போ அவங்களோட படம் பார்த்தது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதேமாரி நம்ம நிறைய பேஸ்பால் மேட்ச்சு கான்சர்ட்டுக்கெலாம் போகலான்னு, முக்கியமாக கான்சர்ட் போகலாம் அப்படின்ட்டு வர சொல்லுவாள். என்னது கான்சர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு வர ஷாக் ஆவான். ஏன் அது ரொம்ப காஸ்ட்லியா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்களாம். என்னது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு வேணும்னா சொல்லு, நான் எதை வேணாலும் பண்ணுறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். ஒன்றும் வேணாம், நீங்கள் இன்றைக்கி பண்ணதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பத்தத்துக்கு உங்களுக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், அங்கே வேலை செஞ்ச அவனுங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களாம். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. ஆமாம் நீங்கள் ஹோல் தேட்டரையுமே எனக்காக ஹையர் பண்ணிட்டீங்க கரெக்டாக, வேறு லீ டாங் அவங்களெல்லாம் வேலைக்கு வச்சுருக்கீங்க, அவங்க க்ளீன் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு வர சொல்லுவாள். எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. ஆமாம் வீக்கெண்டில் கூட தேட்டர் காலியாக இருக்குது, க்ளீன் பண்ண ஸ்மெல்லு கூட எனக்கு தெரியாதா, இதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன், நான் ஒன்றும் அவ்வளோ முட்டாளெலாம் கிடையாது அப்படின்ட்டு வர சொல்லுவாள். ஓ அப்படியா, உன் கூட படம் பார்க்கணுன்னு நினச்சேன், உன்னோட கை கோத்துட்டு நடக்கணும், ஒரு நார்மல் கப்புள் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே இவளும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இன்றைக்கி பண்ணுது, இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை விடுங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாள். உடனே பெல்ல பார்ப்பாங்களே, அங்கே வர கப்புள்ஸ் ரொம்ப ஜாலியாக வர என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே ஜங்குக்கு ஒரு மாறியாயிடும். எனக்காக நீ நிறைய தியாகம் பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கேன், இப்படியே இருந்தால் கூட எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்ட்டு வர சொல்வாள். இங்கே கட் பண்ணால் ஜங்கு வந்து சாய் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பான். சாய்லாம் செம்ம ஷாக் ஆகிடுவான். என்னடா சொல்கிறேன், என்னால் நம்பவே முடியல, படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது, ஒரு தேட்டரையே ஹையர் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பான். சரி ஓகே நீ கலாச்சது போதும், என்னோட டிஸார்டரை சரி பண்ணுற எக்ஸ்பர்ட் நீ தான், ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்க வந்தேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. இல்லை உண்மையாகவே எனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது, நீ இப்படி காஃபிலாம் கொடுத்துட்டு கேட்குறத பார்த்தா உண்மையாக தான் கேட்குற போலியே. எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, இவ்வளோ நாள் இத்தனை வருஷமாக நீ இதே டிஸார்டரோட கம்ஃபர்டபுளாக இருந்தேன்னு சொல்கிற, ஆனால் இப்போ வந்து ஏதோ நியூசன்ஸாக இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குன்னுலாம் சொல்கிறேன், என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. உண்மையை சொல்லணும்னா இதுக்கு சின்னதான் காரணம், நான் அவளோட ஒரு நார்மல் கப்புள் மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு இந்த டிஸார்டர் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது, என்னால் அவள் கூட சகஜமாகவே இருக்க முடியல அப்படின்ட்டு வர ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஸோ நீ ஒரு டாக்டர் எனக்கு ட்ரீட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. உடனே சாயும் வந்து இப்போனா நீ மாறணும்னு நினச்சி, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும், ஏன் இதுக்கெல்லாம் கேட்கவே கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானா. ஜங்கும் உடனே ஓகேன்னு சொல்லிவிடுவான். சாயும் அப்போ இன்றைக்கே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இங்கே கட் பண்ணால் 2 பேரும் வேறு காரில் எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. சீட்டில் வேறு கவர்லாம் மாட்டியிருப்பானா. சாய் டே ஏன்டா இந்த மாதிரி கவரை மாட்டி என் சாவடிக்கிற, தலைலாம் வலிக்கிறா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கதறுவான். டே சீட்டில் ஒழுங்காக உட்காரு, கவர்லாம் பிரிக்காது அப்படின்ட்டு வேற ஜங்கும் கற்றுக்கிட்டு இருப்பான். ஜங்கு உடனே டே எங்கே தாண்டா என்னை கூப்பிட்டு போகிற சொல்லு, ரொம்ப நர்வஸாக இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. உனக்கு எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு தெரியணுமா, உன்னை நான் பிஹேவியரல் தெரப்பி கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், இதை நீ எப்படி எடுத்துக்கிற அப்படின்னா, இதை ஒரு ட்ரிப்புன்னு எடுத்துக்கோ இல்லை ஒரு ட்ரைனிங்னு எடுத்துக்கோ, உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற கம்முன்னு இருந்துருவான். ஐயோ நம்மளை எங்கே கூட்டு போய் என்ன சாவடிக்க போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கம் வேற கதறிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் சின்னதான் கட்டுவாங்க. சின்ன வேற காரை க்ளீன் பண்ணுறதுல உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாலாம். ஏமா நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, உன் வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவார். அப்பா இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி இவ்வளோ தான் வேலை முடிஞ்சுது அப்படின்ட்டு வேற சொல்லுவார். அப்பா அப்போது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடுச்சா, நம்ம 2 பேரும் போய் சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற கூப்பிடுவாள். ஓஹோ இப்போ தானே புரியுது, இதுக்காக தான் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாரு. அப்பா அதான் முடிஞ்சிச்சில்ல வாங்க போகலாம் அப்படின்ட்டு வர சொல்லுவாள். அதுவும் கரெக்டு தான், வா போய் சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கில்ல வேற இவ்வளோ கூப்பிட்டு போயிடுவார். இங்கே கட் பண்ணால் ஜங்கா தான் காட்டுவாங்க. டேய் இப்போ நான் சொல்கிறேன் நம்ம எதுக்கடா இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. சாய் உடனே டேய் இந்த இடம் ஃபோட்டோவில் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது, நேரில் அதை விட சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வர வாயை பொழந்துட்டு இருப்பான். இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கணும்னு சொல்லிட்டு தெரியணும் அவ்வளோதானே பேபி, நம்ம 2 பேரும் இங்கே ஒன்றா தங்க போகிறோம் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இது ஒன்றா தங்க போகிறோமா அப்படின்ட்டு வர ஜங்கம் ஷாக் ஆகிடுவானா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயும் வேற உள்ளே ஓடிடுவான். டேய் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கம் வேற பின்னாடியே ஓடிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே கார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.